இப்ப நாம நிக்கிறது ஒரு ரத்த பூமி. குரு அப்படிங்கிற மன்னன் தானே இந்த குருஷேத்திரத்தை ஆண்டவர். நம்மளுடைய பாரதத்துல கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய போர் நடந்தது. அதுதான் நம்ம மகாபாரத போர். குருஷேத்ரா அப்படிங்கிற ஒரு ஊர்ல நடந்தது. அந்த ஊர் இன்னைக்கு இந்தியாவின் வடக்கு சைட்ல இருக்கிற ஹரியானா மாநிலத்துல இருக்கு. இன்னைக்கு அந்த குருஷேத்ரா 5000 ஆண்டுகள் கழிச்சு எப்படி இருக்குங்கிறது தான் போய் பார்க்க போறோம். வெரி குட் மார்னிங், வெல்கம் பேக் டு டிஸ்கவர் வித் தயா. ஸோ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து குருஷேத்ராக்கு நம்ம ட்ரெயினில் போக போகிறோம். எந்த ட்ரெயினில் போக போகிறோம்? இந்த ப்ளூ கலர் சதாப்தி எக்ஸ்பிரஸில் போக போகிறோம். இது எங்கே இது வரைக்கும் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்கா அப்படிங்கிற இடம் வரைக்கும் போகுது. கல்காங்கிறது நம்ம மேட்டுப்பாளையம் மாதிரி வச்சுக்கணும். ஸோ அங்கேருந்து மேலே ஷிம்லாக்கு ஆக்சுவலாக டாய் ட்ரெயின் போகுது. ஸோ என்னடா குருஷேத்ரா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு டாய் ட்ரெயின் ஹனிமூன் பேஸுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறது புரியுது. இல்லை நம்ம நடுவில் பாதியிலே குருஷேத்ராவில் இறங்கிடுவோம். ஸோ வண்டிக்குள்ளே ஏறினோடனே பார்த்தீங்கன்னா சும்மா கம்மன்னு ஒரு வாசனை. என்னடா வாசனை பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டு அதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்லேயே கிடைக்கும். என்ன வச்சிருக்காரு? ஓகே, டீ காஃபி எல்லாம் அடிக்கிட்டு இருக்காங்க. ஃபைன். வண்டி கிளம்பிருக்கீங்க. பட் இவ்வளவு தூரம் டெல்லி வந்தாலும் இங்க வந்தாலே நமக்கு புதுப்பிடிக்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை பார்த்தோம். ஒன்றில் அந்த ஆட் இருக்கு பாருங்க, திருவள்ளூர் சிலை இருக்கா, கன்னியாகுமரி, அதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்டோடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு. டெல்லி வரைக்கும் வந்துட்டு இந்த தமிழ்நாடு கவர்மெண்டோட அட்வர்டைஸ்மெண்ட்ல வர திருவள்ளூர் சிலையெல்லாம் பார்த்துட்டு கன்னியாகுமரியில பார்த்த உடனே கொஞ்சம் அப்படியே குதூகலமாயிட்டோம். வேற ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துல நம்ம வந்து குருஷேத்ரா போய் இறங்கிடுவாங்க. அதாவது 7:40 9 அப்புறம் 1 hour 15 minutes தான். அதுக்குள்ள போய் இறங்கிடுவோம். பட்டிமன்றம் தருவாங்க தெரியல. நம்ம வேற பசிக்குது. சீட்ல உட்காருவாங்க. வண்டி ஓரளவுக்கு காலி தாங்க. பாதி சீட்டுக்கு மேலே காலியாக தான் இருந்தது. பக்கத்து கம்பார்ட்மெண்ட்லாம். இந்த ட்ரெயின் எனக்கு தெரிஞ்சு ஒரு 130 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். காலையில எழுந்தவனே டீயை கொடுங்கடானா கொதிக்க சுடு தண்ணியை கொடுக்குறாங்க. இல்லை ஆக்சுவலா டீ பவுடர் தனியாக கொடுத்துருக்காங்க. அதை போட்டு அந்த டீ தூளை போட்டு கலக்கி குடிக்கணும். நம்மளாம் என்ன மயிலை டீ குடிச்சு வளர்ந்தவங்க. நமக்கு இந்த பவுடர் டீ குடிச்சா செட் ஆகுமா? வேறு வழி இல்லை, ஒரு நாளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். கலக்கி குடிப்போம். ஸோ டெல்லியிலேருந்து இந்த சதாப்தி எக்ஸ்பிரஸோடைய முதல் ஸ்டாப் வந்து சோனிபட். பானிபட் சோனிபட்னா கேள்விப்பட்டீங்களா? ஸோ அதில் வர்றதுலாம் முதல்ல இந்த சோனிபட். இங்கேருந்து அடுத்த ஸ்டாப்பு பானிபட் வரும். இந்த சோனிபேட்ல பாத்தீங்கன்னா 1709, அதாவது 1709 வருஷம் சீக்குகளுக்கும் முகலோடைய எம்பையருக்கும் அந்த ஆக்சுவலா போர் நடந்திருக்கு. அந்த போர்ல வந்து சீக்கியர்கள் வந்து வெற்றி கொடுத்துட்டாங்க. அதாவது இன்னும் அரௌண்ட் சோனிபேட்டை சுத்தி இருக்க இடத்துல வந்து சீக்கியர்கள் திரும்ப கைப்பற்றி, அப்படி ஒரு வரலாற்று முக்கியமான இடம் தான் இது சோனிபேட். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கோதுமை தாங்க தெரியுது. உள்ளவே கோதுமை பயிர் தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து லைக் என்ன சொல்ற, ஹரியானா பார்டர் இல்லையா? ஹரியானா மொத்தமே வந்து கோதுமை தான் இல்லையா? ஹரியானா அகைன் அம்ரிஸ்டர் வந்து பஞ்சாப் இல்லையா? எல்லாமே கோதுமை தான். பண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கோதுமை. இது என்னன்னு தெரியல. இது ஆக்சுவலா வேர்க்கடலை என்னன்னு தெரியல. உள்ள பச்சை பசங்க இருக்கு. நீங்க நிறைய பேர் அந்த பானிபட் யுத்தத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னங்கிறத சொல்றேன். உங்களுக்குலாம் அந்த யுத்தத்தை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறதுக்குள்ள சோத்த கண்ணில் காட்டிட்டாங்க. அதனால நான் சாப்பிட்டு சாயங்காலமா சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இந்தியால வந்து பானிபட்ல 3 முக்கியமான போர்கள் நடக்குது. அதாவது 1926 ஃபர்ஸ்ட் போர் ஸ்டார்ட் ஆகுது. 3மே பார்த்தீங்கன்னா முகல் சாம்ராஜ்யத்திற்கு எதிராக நடக்கிற போர். ஓகேங்களா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோதி அப்படிங்கிறவர் சண்டை போடுறாரு. 2வது வந்து ஹெமு அப்படிங்கிற ஒரு அரசர். கடைசியாக பார்த்தீங்கன்னா மராத்தா எம்பையர் வந்து சண்டை போடுறாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் 1526 அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பாபர் வந்து கன் பவுடரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த போரில் தான் ஃபர்ஸ்ட் டைம்.
ஸோ அந்த மாதிரியான 3மே வந்து ரொம்ப முக்கியமான போர்கள். மேபி இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம குருஷேத்திரா கிட்ட வந்துட்டோம். ஸோ அதனால் குருஷேத்திராவை பார்ப்போம். வெற்றிகரமாக குருஷேத்திரா ஸ்டேஷனை என்ட்ரு ஆகிட்டோம். வண்டி நிற்க போகுது. இப்போ நாம் நிற்கிறது ஒரு ரத்த பூமி. இல்லை, உண்மையிலுமே ரத்த பூமி தான். உங்களுக்கெல்லாம் தெரியும், வின்னர் படத்தில் வடிவேலு வந்து விளையாட்டுக்கு காமெடிக்காக சொல்லுவார், தம்பி இது ஒரு ரத்த பூமி, குழாவா திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்கே உண்மையிலே ரத்த ஆறா ஓடி இருக்கு. அப்படியாப்பட்ட இடத்துல தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா தேர் ஓட்டுற மாதிரி, போர்க்களத்தில் தேர் ஓட்டுற மாதிரியான ஒரு சிலையை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க மேலே. இல்லை, இந்த இடத்துக்கும் கிருஷ்ணருக்கும் பயங்கர தொடர்பு இருக்கு. அதனால தான் கிருஷ்ணருடைய ஓவியம்லாம் வந்து வரைஞ்சிருக்காங்க. அந்த கோவர்தன்கிரி மலையை தூங்குனதெல்லாம். இங்கேருந்து முதல்ல ஆட்டோ பிடிச்சி கிளம்பணும். டைம் இல்லை நமக்கு. இந்த ஊர் கிட்டத்தட்ட நம்ம ஊர் மாதிரி தாங்க இருக்குது. ஒன்றும் பெரிய வித்தியாசமாக தெரியல. அந்த பில்டிங்கு, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு நம்மள மாதிரி தான் தெரியுறாங்க. இப்போ நம்ம முதல்ல பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சன்னித் சரோவர். இது ஒரு முக்கியமான இடம். இது வந்து மக்கள் எந்த டைமில் அதிகமாக வந்து இங்கே வந்து இந்த குளத்தில் குளிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய கிரகணம் நடக்கிறப்போ. ஆக்சுவலாக சூரிய குண்ட், அதாவது குண்டுனா என்ன, தீர்த்தம் அப்படின்னு வச்சிங்களேன். அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு பேர் இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு ஒரு காரணம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து சூரிய கிரகணம் நடக்கும்போது கரெக்டாக வந்து குளிப்பாங்களாமா. மேபி பாவம் போகிறதா ஒரு ஐதீகம் இருக்கலாம். நாமளும் இந்த தண்ணியை தீர்த்தத்தை தெளிச்சிட்டு போவோம். இங்கிருந்து நம்ம இப்போ கிளம்பி அடுத்து ஜோதிசர் அப்படிங்கிற இடத்துக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லெஃப்ட்டில் பாருங்கள், சைடில் ஒரு பெரிய பில்டிங் இருக்கு இல்லையா, அதுதான் கிருஷ்ணருடைய அந்த மியூசியம்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக உள்ள கோர்ஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது, மேபி நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் காட்டுறேன். இந்த வாட்டி டைம் இல்லை பார்க்க. நம்ம டேரெக்டாக ஜோதிசர் போவோம். இந்த இடம் பாருங்க, இதுதான் வந்து இஸ்கான் புதுசாக கட்டிகிட்டு இருக்க கோயிலை. முன்னாடி 4 குதிரை வச்சு தேர் மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. இதே டிசைனை தான் நம்ம ஸ்டேஷன்லையும் பார்த்துருக்கோம், குருஷேத்திரா ஸ்டேஷன்லையும் அதே டிசைனை தான் கட்டிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் கோயிலுக்கே வந்துட்டோங்க நம்ம. இதுதாங்க அந்த இடம். ஒரு மெயின் என்ட்ரன்ஸே இதுதான். வண்டி விட்டுட்டு இங்கேருந்து உள்ளே நடந்து தான் போகணும். சூப்பராக இருக்கு. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கூல் பிளேஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லா சில்லு சில்லுன்னு இருக்குது. ஏன்னா மரம்லாம் ஜாஸ்தி இருக்குது இல்லையா, அதனால் நல்லா சில்லுன்னு இருக்குது. ப்ளஸ் ஏரியும் பாருங்கள், எங்கேயுமே ஏரி இருக்கு. இங்கிருந்து அப்படியே நடந்து போனோம்னா ஒரு மாதிரி மார்பிள், என்ன மார்பிள் மாதிரி தான் தெரியுது. நீட்டாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் இங்கெல்லாம் வரும்போது வெறும் மண்ணு தாங்க இருந்தது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்பிள் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஒரு வழியாக ஜோதிசர் வந்துட்டோம். ஜோதிசர் அப்படின்னா இது ஒரு இடம் பேர். ஸோ இந்த இடம் இல்லை, இந்த ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா பகவத்கீதை பிறந்த இடம். ஸோ குருஷேத்திரான்ற ஊரில் ஜோதிசர் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த போர் ஸ்டார்ட் ஆனதாகவும், மகாபாரத போர் நடந்ததாகவும், இந்த இடத்துல குறிப்பாக சொல்லப்படுற இந்த ஜோதிசர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து கீதா உபதேசம் நடந்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கோம். நமக்கு பின்னாடி ஒரு ஆலமரம் தெரியுது பாருங்கள். இந்த ஆலமரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷமாக இருக்குது. ஒரே மரமாக இருக்கான்னு கேட்காதீங்க. லைக் அந்த ஆலமரத்தோடைய அடுத்தடுத்த வரும் இல்லையா, அடுத்தடுத்த விழுதுகளிலிருந்து வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஆலமரத்துக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு வந்து உபதேசம் பண்ணுற மாதிரியான ஒரு டிபிக்ட் பண்ணுற மாதிரியான சிலை வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு ஸ்பான்சர் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சி காமகோடி பீடம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஈவன் தமிழ்லையுமே போட்டிருக்காங்க. அதை உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறமா முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அழகான குளம் மாதிரியான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த இடமே வந்து கிருஷ்ணா சர்க்கியூட் அப்படின்ற ஒரு இதில் கொண்டு வராங்க. டூரிசம் இதில் டெவலப் பண்ணுறாங்க இந்த இடத்த. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போதெல்லாம் இந்த அளவுக்கு இல்லை. இப்போ டோட்டலாக வந்து மாறி இருக்குது இந்த இடமே.
நல்லா தெளிவா எழுதியிருக்காங்க. ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி அப்படின்னு நல்ல கொட்டை எடுத்து தமிழ்ல போட்டிருக்காங்க. அது பெரிய விஷயம், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. லாஸ்ட் டைம் வந்தபோது இது இருந்தது, ஆனா எனக்கு அந்த இது பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆக்சுவலா தமிழ்ல போட்டதை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ கீதோபதேசம் பண்ற அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான சிலை, அதாவது விஸ்வரூப தரிசனம் கொடுத்துருப்பாரு இல்லையா பெருமாள், அதை டெபிக்ட் பண்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய சிலை இருக்கு. பின்னாடி பார்க்குற சிலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், விஸ்வரூப தரிசனம். மகாபாரத போரில் வந்து பெருமாள் ஒரு விஸ்வரூப தரிசனத்தை காட்டியிருப்பார். யாரோ கேட்பாங்க, அது யாருன்றதை நான் அப்புறம் பார்த்துட்டு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது 2வது வாட்டி இல்லை மொதல் வாட்டி இங்கே விஸ்வரூப தரிசனம் கொடுப்பாரு. அதுக்கப்புறமா திரும்ப இன்னொரு இடத்துல கொடுப்பாரு. அதையுமே நான் பார்த்துட்டு சொல்கிறேன், செக் பண்ணிவிட்டு. இங்கெல்லாம் யூனிக்கில் வந்து அந்த லைட் அண்ட் சவுண்ட் ஷோ வந்து நடக்கும் போல இருக்கு. மேபி அது 6-7 மணிக்கு மேலே. பட் இப்போ மணி 3 ஆகுது. இதுக்கப்புறம் நமக்கு டைம் இல்லை அதெல்லாம் பார்க்க. அதனால் சாமி மட்டும் பார்த்துட்டு கிளம்புவோம். அட்டகாசமாக இருக்குங்க. அதாவது அந்த ஆதிசேஷனா, 5 தலை ஆதிசேஷன் 6 மரம் அப்படியே அது வடிக்கிறது ஒரு பக்கம், அது பெயிண்டிங் இன்னும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய அவதாரம், விஷ்ணுவோடைய அவதாரம்லாம் வந்து போட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்க்கடல் இது அதெல்லாமே இருக்குது. இந்த சைடு பாருங்க, அந்த 10 அவதாரமும் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு இது வந்து பிக்சர்ஸ் வந்து போட்டு டெபிக் பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக இருக்குங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக புதுசாக வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. சாமியை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து போய் நம்ம ட்ரெயினை பிடிக்கணும். வழியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேனால் ஆக்சுவலாக ஃபுல்லாக தண்ணி போகுது. அடிக்கிற மே மாத வெயிலில் இவ்வளோ தண்ணி போகுதுன்னா அது கண்டிப்பாக இமயமலையில் இருக்க தண்ணியை தான் எதை டைவெர்ட் பண்ணி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்ம தண்ணிங்க. திரும்ப நம்ம அந்த இஸ்கான் இடத்துக்கே வந்துட்டோம். இப்போ போக முடியாது உள்ள, இப்போ தான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த இஸ்கான் இடத்துக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லாவோட மெமோரியல் மியூசியம் இருக்குது. ஆக்சுவலாக மியூசியம் இல்லை, பிளானட்டோரியம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இதெல்லாம் பாருங்கள். அவங்க கல்பனா சாவ்லா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் விண்வெளி வீராங்கனை. ஸோ அவங்க வந்து இறந்துட்டாங்க, அவங்க நினைவாக வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா வெறும் கோதுமை, ஃபுல்லாக கோதுமை. இது வந்து ஒரு மாதிரி கோல்டு மாதிரி சொல்லாங்க கோதுமை. அந்த அளவுக்கு சும்மா தக 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 தகன்னு நின்றுருக்காங்க. ஆக்சுவலாக விண்வெளி வீராங்கனை, இந்திய விண்வெளி வீராங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவங்க அமெரிக்கா தான். ஏன்னா அவங்க அங்கே தான் பிராணம் பிராட்டம்ல. ஆனால் அவங்க வந்து இந்தியன் ஆரிஜின், அதாவது அவங்க இங்கே தானே பூர்வீகம்லாம் இந்தியா தானே, அதனால தான் இந்திய வீராங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம எங்கே போகிறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இதுக்கு பேர் தான் பிரம்ம சரோவர் அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர். இதில் வரப்போகுது அந்த இடம். என்ன சரோவர்னா, அகைன் சரோவர்னா உங்களுக்கே தெரியும், நீர்நிலை, நீர் தேக்கம். இடத்துக்கு தான் சரோவர் பேரு. பிரம்ம சரோவர் அப்படின்னு ஒரு இடம். அது என்ன பிரம்ம சரோவர் அப்படின்னு கேட்கலாம். பிரம்ம சரோவர்னா அகைன் சரோவர்னா ஒரு நீர்நிலை அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக. பிரம்ம சரோவர் அப்படிங்கிறது பிரம்மர் இங்கே வந்து யாக யஜ்ஞம் பண்ணதுனால பிரம்ம சரோவர். என்னடா பண்ணியிருக்காருங்க அப்படி கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து 3600 அடி நீளம், 1500 அடி அகலம். அதாவது 1 கிலோமீட்டர் நீளம், 1/2 கிலோமீட்டர் அகலம். இதுதான் இந்த குளத்தோடைய சைஸு. அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இடம். அதனால எல்லாரும் அவங்கவுங்க பாவத்தை போக்கிக்க இங்கே வந்து குளிக்க வராங்க. செம பெருசுங்க. ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னா அது இந்த குளத்து வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சங்கர் படத்தை சொல்லுவோம் இல்லையா, பிரம்மாண்டம். அந்த மாதிரி ஒரு குளத்துக்கு ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னா இதை சொல்லலாம். பட் இதை விட பிரம்மாண்டம் நம்ம வீரான ஏரி, அது வேற விஷயம். ரொம்ப ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இடத்த. ஆக்சுவலாக இங்கே மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த மகாபாரதம் நடந்தப்போ ஒரு என்ன நடந்ததோ அதெல்லாம் வந்து விஷுவலைஸ் பண்ணி சிற்பமாக வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் சும்மா அப்படியே குழுன்னு இருக்குது பாருங்க. இதெல்லாம் இங்கே எனக்கு கரெக்டாக தெரியல. அதாவது உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சால் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு ஐடியா இல்லை.
இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல நூற்று ஆண்டுகளாக இருக்குது, ஏன் பல ஆயிரம் ஆண்டுகளாக கூட இருக்குதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் இப்போ ரெனோவேட் பண்ணது, 1000 ஆண்டு காலமாக இப்படி இருக்குதான்னு மட்டும் கேட்காதீங்க, இதெல்லாம் ரெனோவேட் பண்ணது. குரு அப்படிங்கிற மன்னர் தானே இந்த குருஷேத்திரத்தை ஆண்டவர், அவர் ஏற்படுத்தின குளம்னு தான் சொல்கிறாங்க இந்த குளம். ஸோ அவருக்கும் முன்னாடி பிரம்மா வந்து இந்த குளக்கரையில் தான் இந்த உலக பிரபஞ்சத்தையே சிருஷ்டி பண்ணதா, அதாவது யாகம் வளர்த்து சிருஷ்டி பண்ணதா வந்து ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. அங்கே தான் வந்திருக்கோம், வந்து தீர்த்தத்தை தெளிச்சிட்டு போவோம். தீர்த்தம் தெளிச்சாச்சு. இந்த இடம் ரொம்ப அழகான இடங்க. அதாவது எப்படின்னா, அந்த மொத்த பில்லர் வந்து மொத்தமாக ஒரு பாயிண்ட்ல ஒரு புள்ளியில மீட் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிளேஸு. அவ்வளோ பெருசா இருக்கு, அவ்வளோ லென்த் ஆக்சுவலா ஜாஸ்தி. ஜஸ்ட் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போவாங்க, அட்டகாசமா இருக்கு. அங்கேருந்து கிளம்பி திரும்பவும் ஸ்டேஷனுக்கே வந்தாச்சுங்க. நமக்கு டைம் கொஞ்சம் போச்சு, திரும்ப ட்ரெயினை பிடிக்கணும். ஈவினிங் ஒரு 6 மணிக்கு போல் ட்ரெயின் இங்கே டெல்லி போகணும். ஸோ இங்கே இன்னொரு இடம், ஓகே, இங்கே வந்தால் நீங்கள் எங்கே தங்குவீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அகர்வால் தர்மஷலா. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு குருஷேத்திரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குது தர்மஷலா. நீங்கள்லாம் வந்தால் தங்கறதுக்கு உண்மையிலே வசதியாக இருக்கும். ரேட் வந்து ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு எஸ்டிமேட். ஸோ ரேட்டெல்லாம் வந்து ஆக்சுவலாக ரொம்பவே கம்மி தான், ஏசி நான் ஏசி ரெண்டுமே இருக்குது. வந்தீங்கன்னா மறக்காமல் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணும்னா இந்த தர்மஷலா ரூம் எடுத்துங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய ஹோட்டல்ஸும் இருக்குது. குழுகுழுன்னு ஓடி வந்து ட்ரெயினை வந்து பிடிச்சிருக்கோம். கொஞ்சம் மிஸ் ஆகிட்டாலும் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். வெற்றிகரமாக குருஷேத்திரா பார்த்தாச்சு. ஒரு நல்ல ஒரு மன நிறைவு. மகாபாரதம் நடந்த நம்மளுடைய பாரத மண்ணில் அது நடந்த இடத்துல போய் பார்க்கறதுன்றது ஒரு தனி ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஆல்ரெடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கோம், திரும்ப ஒரு நாள் கழிச்சு திரும்ப போய் பார்த்துருக்கோம். இடம்லாம் கொஞ்சம் நிறைய டெவலப் ஆயிருக்கு. நீங்களும் வாங்க, கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ரத்த சரித்திரம் நடந்த ஒரு இடத்த வந்து பாருங்க. வரலாற்று சிறப்பு மிக்க ரத்த சரித்திரம் மிக்க ஒரு இடத்த வந்து பாருங்க. அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் டிஸ்கவரி தயா. பாய்.